அவங்க வராங்க, அவங்களை இந்த அளவுக்கு அலக்கழிச்சு, அவங்களை இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தி, ஏதோ ஒரு படத்துல வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது எந்த படம் ஞாபகம் இல்லை. இதே போல காவல்துறை வந்து கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகளை படத்துலதான், ஏதோ ஒரு படத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. போயிட்டு அவங்களை சுடுகாட்டுல இறக்கி விடுவாங்க. ஒரு படத்துல, தமிழ் படத்துல ஏதோ ஒரு படத்துல இது பதிவு பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல பதிவு பண்ணது காட்சி வந்து கற்பனை காட்சி இல்ல, உண்மையாவே நடந்த காட்சி. சரிங்க, உண்மையா நடந்த காட்சி. காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சமாவது கருணை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பாவமியா? நீங்க செய்யறது வந்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவம் என்ன கழிஞ்சு போயிருமா? இறைவன் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காருல்ல. நீங்க இஸ்லாமியரா இருங்க, கிறிஸ்தவரா இருங்க, இந்துக்களா இருங்க, இல்ல பௌத்தர்களா, ஏதோ மதத்துல இருங்க, எல்லா மதத்திலயும் பாவம்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இந்த பாவங்கள் மேல, இது பாவம் புண்ணியம்லாம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல எல்லாம் நாத்திக கூட்டமா அலையறீங்களா? மாத்திட்டாங்களோ என்ன புரியல. ஒரு கண்ணு தெரியாதவங்களையும், வாய் பேச முடியாதவங்களையும், காது கேட்காதவங்களையும், நடக்க முடியாதவங்களையும் இப்படி போய் அலக்களிக்கிறதுங்கிறது, அந்த பாவம் வந்து சேருமே. அந்த பாவம் உங்களுக்கு வந்து சேருமா, இல்ல உங்களுக்கு ஆர்டர் போட்ட அந்த மேலதிகாரிகளுக்கு வந்து சேருமா, இல்ல அந்த மேலதிகாரிக்கு ஆர்டர் போட்ட அரசியல்வாதிகளுக்கு வந்து சேருமா? பாவ கணக்கெல்லாம் பதிவாகுங்க. செய்யறவங்களுக்கு தான். யாரெல்லாம் இதை செய்யறாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு துணை போறாங்களோ, யாரெல்லாம், எல்லாருக்குமே இது பாவம் வந்து செய்யறோம். நீங்க நான் ஒரு கான்ஸ்டபிள் தாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு எஸ்ஐ தாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த பாவம் உங்களுக்கும் வந்து சேரும். தயவு செஞ்சு பாவங்கள் செய்யாதீங்க. மக்கள் போராட வராங்களா, அவங்களை பாதுகாத்து அவங்களை போராட விட்டுட்டு அது ஊடகத்துல அவங்க பதிவு, அது வேற என்ன? அவங்க அல்டிமேட்டா என்ன பண்ணிட போறாங்க? இப்ப கண்ணு தெரியாதவங்க வந்து இங்க கலவரம் பண்ணிட போறாங்களா? பண்ண முடியாது. என்ன பண்ணிட முடியும்? அதுதான் நான் கேக்குறேன். நீங்க வந்து இப்ப இளைஞர் பட்டாளம் வந்துட்டு மக்கள் கூடுற இடத்துல வந்து ஏதோ ஒரு கலவரம் பண்றாங்க, ஒரு ரகலை பண்றாங்க, ஒரு கோபமா மூர்க்கமா சண்டை போடுறாங்க, காவல்துறை கைது பண்ணுச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, சொல்லலாம். ஏங்க அவங்க வந்து ஏதாவது கலவரம் பண்ணிட்டா, நெருப்பு கிருப்பு வச்சு எரிச்சுட்டா என்னங்க பண்றது, அதுக்காக நாங்க வந்து கைது பண்ணுவோங்க, அது ஓகே. கண்ணு தெரியாதவங்க இப்ப அவங்க என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, விளக்கம் கொடுங்க. அவங்க மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க வராங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்கள அங்க கூட்டிட்டு வர்றதுக்கே கண்ணு தெரிந்த நபர்கள் தான் யாராவது கூட்டிட்டு வரணும். அவங்கள வந்து அங்க உட்கார வச்சு நீங்க போராடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஊடகம் வந்து பதிவு பண்ணோம், ஊடகத்துல டெலிகாஸ்ட் பண்ணோம். இதை பார்த்துட்டு அரசியல்வாதிகள் காதுக்கு வரும், அரசியல்வாதிகள் அதை உடனே முடிவெடுப்பாங்க. இதுதானே நடக்கும். அவங்களுக்கு அதான பிரச்சனை. அவங்க தான் பதிவு பண்ணக்கூடாது, ஏன்னா தேர்தல் நேரம் ஓட்டு போயிடும். இதுதான் என் பிரச்சனை. தயவு செஞ்சு அப்ப மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்க கோரிக்கையை முன்வைக்கிறத பார்த்து நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடாம போயிருவோமா? ஆனா இவங்களை துன்புறுத்துறதை பார்த்துட்டு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா? நம்மளை எவ்வளவு குருடர்கள் இவர்கள் நினைச்சா, எந்த ஊடகமும் காமிக்க மக்களை மதியற்ற குருடர்கள் இவங்க நினைச்சா இவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. அப்ப நம்ம இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு அறிவு கண் இல்லையா? அறிவு இல்லையா நமக்கு?